So we'll see. பாலிமார்பிசம்ல நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கா பார்க்க போறது இதுதான். ஸோ பாலிமார்பிசம் அப்படின்னு வந்துட்டாலே ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங் டிஃபால்ட்டா கேட்பாங்க கொஸ்டின். ஸோ வாட் இஸ் பாலிமார்பிசம் அப்படின்னு போது நீங்க வந்து இந்த எக்ஸாம்பிள்ல சொல்லலாம். ஸோ எபிலிட்டி டு மல்டிபிள் எபிலிட்டி டு டேக் மல்டிபிள் ஃபார்ம்ஸ் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க சொல்லும்போது லைக் இந்த ஓவர்லோடிங் அண்ட் ஓவர் ரைடிங் கான்செப்ட் ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ற அந்த கான்செப்ட்னு சொல்லிட்டு அது சொல்லலாம். அதுக்கு அடுத்தது டைனமிக் பைண்டிங். ஸோ டைனமிக் பைண்டிங்னா என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்கு. தட் இஸ் கோயிங் டு பி இதுல எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. பப்ளிக் அதே மாதிரி I have இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் வச்சிருக்கோம். ஸோ எல்லா கிளாஸஸ்லயுமே வந்து ஈட் அப்படின்றது வந்து ஒரு காமன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த காமன் ஃபங்க்ஷனை நம்ம எதுக்கு இந்த மாதிரி எப்படி பண்ணணும்? we can create a one common class. இது எல்லாத்துக்கும் பேரண்ட் வந்து we can say as animal and animalக்குள்ள we can put eat. ஸோ நமக்கு இதுல எல்லாம் எதுவுமே தேவையில்லை இல்லையா? பட் நம்ம இருந்தோறும் நம்ம என்ன பண்ணுவோம்? we will be overriding. ஸோ ஓவர்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலிமார்பிசம்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா we are going to extend this class animal. இப்போ அனிமல்ல இருக்கிற ஈட்டே போதும். இங்க நம்ம ஈட்டுன்னு போகணும்னு அவசியம் இல்லை தான். பட் ஸ்டில் we are overriding it. ஓகே, ஸோ இது மாதிரி எல்லா கிளாஸஸ்லயுமே we will be overriding. ஸோ இது எதுக்காக நம்ம இப்படி ஓவர்ரைட் பண்றோம் அப்படின்னு சொன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த லைக் என்னதான் வந்து அது காமன் ஃபங்க்ஷனா இருந்தாலும் we cannot say it will differ இல்லையா? ஸோ அது அனிமல் டு அனிமல் வந்து வேரி ஆகும். ஸோ ஈட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது என்ன சாப்பிடும்ன்றது தட் டிபெண்ட்ஸ் ஆன் த அனிமல் ஒன்லி. ஸோ நம்ம ஜென்ரலா இங்க போயிட்டு we cannot say லைக் இது வந்து அனிமல் வந்து ஈட்ஸ் கிராஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ தோ வி கேன் மேக் இட் அஸ் அ காமன் மெத்தட், நம்மளால ஆன்சரபிளா ஒரு ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஒரு மெத்தடை வந்து கிரியேட் பண்ண முடியாது இங்க. ஸோ இதை நம்ம அப்படியே எம்டியா தான் விட்டாகணும் இந்த இடத்துல. பட் ஸ்டில் இதுக்கு அப்போ எம்டியா வரதுக்கு நமக்கு இது போடாமே இருக்கலாம் அப்படின்னு we will think. பட் அப்படி இருக்கக்கூடாது. பட் இட் should be there. ஸோ நம்மளோட பேரண்ட் கிளாஸ்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்கணும். தென் ஒன்லி லைக் எனி அதர் அனிமல் கிளாஸ் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா இந்த ஈட் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண முடியும் அட்லீஸ்ட். ஸோ இட் ஷுட் பி தேர். இது ஒரு கைட்லைன் மாதிரி ஆக்சஸ் ஆகும். ஓகே, ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட், நீங்க அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இது சும்மா ஃபங்க்ஷன். ஒரு அனிமல்னா கண்டிப்பா ஈட்டுன்றது ஒரு கான்செப்ட் இருக்கும். பட் அது எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் நம்ம இங்கே தான் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு தான் we will be learning the abstraction. இது எல்லாமே அப்படியே இதுல இருந்தா வரும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ டாகுக்கு நம்ம ஏதாவது போடலாம். eats
ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வரோம். ஸோ ஆக்சுவல் டைனமிக் பைண்டிங்கோட கான்செப்ட் என்ன இதுல அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் தான். நம்ம முன்னாடி பார்த்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் தான். இப்போ ஆக்சுவல் இந்த டைனமிக் பைண்டிங்க்கான என்னது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ டாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ இது வந்து டாகுக்கான ஆப்ஜெக்ட். ஸோ டாக்ல இருந்து நீங்க ஈட் அப்படின்னு கால் பண்ணா தட் வில் பி பிரிண்டிங் த மெத்தட் ஆஃப் டாக். அதுக்கு அடுத்து நீங்க வந்து கவ். ஸோ அதை போயிட்டு நீங்க வந்து ஈட் கொடுப்பீங்க. இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணீங்கன்னா கவோட என்னவோ அது வந்து பிரிண்ட் ஆக போகுது. ரைட். ஸோ இதுல எதுவுமே லைக் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இங்கே என்ன பண்ணலாம், நான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, டி அதுக்கப்புறம் கவுக்கு வந்து சி அப்படின்னு கிரியேட் பண்ணிக்க இந்த ரெஃபரன்சஸ். ஸோ இந்த டாக்ன்றது நியூ டாக்ன்றது ஆப்ஜெக்ட், அதனோட ரெஃபரன்ஸ் தான் இந்த டி அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த டியை வச்சுட்டு நான் வந்து ஒரு கவ் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணவோ இல்லை ஒரு கேட்டோட ஆப்ஜெக்டை நான் வந்து கிரியேட் பண்ணி இதுக்கு அசைன் பண்ண முடியாது. பிகாஸ் டைப் இஸ் வேரி இல்லையா. ஸோ இது வேற கிளாஸ், அது வேற கிளாஸ், இந்த ஆப்ஜெக்ட் வேற மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், அது வேற மாதிரி ஸ்ட்ரக்சர். தோ அதுக்குள்ள சிமிலரா இருந்தாலும் தட் கிளாஸ் சிக்னேச்சர் எல்லாம் மாறி இருக்கிறதுன்றதுனால தட் வில் நாட் அக்செப்ட். ஸோ ஜென்ரலி ஒரு கேட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு we cannot assign it to dog. Okay. So இதுதான் வந்து நார்மல் ரூல். ஸோ யூ cannot do it. பட் இப்போ இங்கே அனிமலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். அனிமல் ஏ equal to new animal a. அனிமல் போட்டாச்சு. ஸோ அனிமல்ல ஈட் இருக்கும், பட் இட் ஒன்ட் பிரிண்ட் எனிதிங் பிகாஸ் ஜென்ரலா இருக்கிறதுனால we can't print anything here. ஸோ இங்கே யாரும் காமிக்குது இல்லையா. ஃபைன். ஸோ இங்கே இது ஓகே. இது வரைக்கும் நம்ம வந்து போட்டுட்டோம். ஸோ இங்க எதுவும் பிரிண்ட் பண்ண போறதுன்றது இல்லைன்றதுனால I'm removing that. இப்போ இந்த ஏ ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அனிமலோட ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ். ஸோ இந்த ரெஃபரன்ஸை வச்சு நம்மளால வந்து வேற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து இது இந்த ரெஃபரன்ஸ்க்கு அசைன் பண்ண முடியுமான்னா இட்ஸ் பாசிபிள். இப்போ வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே. ஸோ இது ஏன் அப்படின்னு சொன்னா இட் இஸ் அ பேரண்ட் கிளாஸ். இந்த டாக்கு இது வந்து பேரண்ட் கிளாஸ், பட் கேட்டுக்கு இதுக்கு இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். டாகு, கேட்டு, கவ் எல்லாம் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். பட் டாகுக்கு வந்து அனிமல் வந்து பேரண்ட் கிளாஸ். அதே சேம் ஃபார் கவ். கவுக்கும் வந்து அனிமல் கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸ். ஸோ அதனால நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணிட்டு we can assign it to animal class ரெஃபரன்ஸ்க்கு அசைன் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுக்கு பேர் தான் டைனமிக் பைண்டிங் சொல்றாங்க. பட் இது ஏன் இது டைனமிக் பைண்டிங் அப்படின்னு சொன்னா, இங்க நான் வந்து ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுக்கலாம். ஒரு ஸ்கேனர், லைக் நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். ஓகே. ஸோ இது கொடுத்தாச்சு, இன்புட் பண்ணிட்டோம். ஸோ இங்க வந்து ஒரு இன்புட் கேட்குறேன், லைக் டாகா, கேட்டா, இல்லைன்னா வந்து கவ் அப்படின்னு கேட்குறேன். ஸோ அந்த சாய்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸ்கேன் டாட் நெக்ஸ்ட். இந்த சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஐ ஹேவ் டு பிரிண்ட் சம்திங். ஓகே. இப்போ இந்த சாய்ஸ் வந்து 1 இருந்தா என்ன நான் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து ஐ நீட் டு, இது வந்து டாகுக்கான ஃபங்க்ஷன், ஈட் ஃபங்க்ஷனை நான் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இங்க வந்து நான் டாகுக்கானதை பிரிண்ட் பண்ணணும்னா ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி தான் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இது வந்து இதுக்குள்ள போட்டாகணும். அதுக்கு அடுத்து we will be giving break. அதுக்கப்புறம் இங்கே கேஸ் 2 அதனோட இது போட்டுட்டு கேட் இது கிரியேட் பண்ணிட்டு நம்ம கேட் இது போடணும். ஸோ அதே மாதிரி கவுது கிரியேட் பண்ணிட்டு கவ் ஃபங்க்ஷனோட இதை கால் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ளோ வந்து there is no other way to achieve.
ஓகே. நம்ம இப்படிதான் வந்து கால் பண்ணி ஆகணும். இது வந்து இந்த மாரி இருக்கு. ஓகே. தட்ஸ் ஆல் ஃபைன். இந்த ஃபங்ஷன் வைஸ் இப்ப நம்ம இந்த ஸ்விட்ச் போட்டிருக்கோம் இல்லையா? அது இது வந்து எவரிதிங் வில் பி ஃபைன். நான் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன தேவையோ நான் அத பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து 2 அப்படின்னு குடுக்குறேன்னா, கேட் இது. கேட்டோட ஈட் ஃபங்ஷன் அப்படின்னு சொன்னா, ஈட்ஸ் மில்க்ஸ் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா சொல்லிடும். எனக்கு இங்கே எந்த இஷ்யூவும் இல்ல. சிமிலர்லி இஃப் ஐ ஹேவ் சம் அதர் ஃபங்ஷன். ஸோ இங்க தான் நான் சாய்ஸ் ரீட் பண்றேன். இந்த சாய்ஸ ரீட் பண்ணிட்டு, இது வந்து ஈட் ஃபங்ஷனுக்கான ஒரு ஸ்விட்ச் கேஸ். ஸோ அதுக்கேத்த மாதிரி தட் வில் வொர்க். இதே மாதிரி ஐ மே ஹேவ் சம் அதர் கண்டிஷன். இங்கே லாஜிக்ஸ் கோட் நீங்க ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணும்போது யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங். நெறைய லாஜிக்ஸ் வந்து வேற ஃபங்ஷன் பிசினஸ் லாஜிக்லாம் ஏதாவது இருக்கலாம். அஸ்யூம் தட் இங்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 லைன்ஸ் ஆஃப் கோடாவது இருக்கிற மாரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு சினாரியோல யூ வில் ஹேவ் டூ பிரிண்ட் த செலக்டட் சாய்ஸ் அந்த எந்த அனிமல் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அந்த அனிமலோட அனதர் மெத்தட நீங்க வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஜஸ்ட் லைக் ஈட் வி ஹேவ் சம் அதர் ஃபங்ஷன். இதே மாதிரி வேற என்ன ஃபங்ஷன் நம்ம வந்து போடலாம்? தட் ஷுட் பி வேரியிங். ஸோ ஒண்ணு வந்து இந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் லைஃப் ஸ்டைல். அதாவது தட் ஷுட் பி வேரியிங். இந்த மாதிரி வேரி ஆகுற மாரி இருக்கணும். இது வந்து லைக் டிபெண்ட்ஸ் ஆன் தி அனிமல்ஸ். ஸோ இப்போ இங்க வந்து இந்த மாதிரி டிஃபரெண்டான ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம வந்து காமன் ஃபங்ஷன் ப்ளூ பிரிண்ட் மாரி இருக்கணுன்றதுக்காக இங்க யூஸ் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த 50 லைன்ஸ் கோடுக்கு அப்புறம் ஐ லவ் டு கால் அகெயின் இந்த இந்த லைஃப் ஸ்பேன் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நான் எப்படி மறுபடியும் இங்க பிரிண்ட் பண்ண முடியும்? அந்த ஸ்விட்ச் கேஸ் மேல போயிடுச்சு. இங்க 50 கோட் வந்து வந்துருச்சு. இப்ப நான் திருப்பி வந்து இந்த இடத்துல ஐ லவ் டு பிரிண்ட் தி இயர் ஆஃப் லைஃப் ஸ்பேன் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஹவ் டு ஐ பிரிண்ட்? அவங்க என்ன சாய்ஸ் யூஸ் பண்ணாங்கன்றத நான் வந்து இங்க திருப்பி ஐ ஹேவ் டு ரீட் இட். ஸோ இங்கேயும் திருப்பி அதே இஃப் கண்டிஷனோ இல்ல ஸ்விட்ச் கேஸோ போட்டு மறுபடியும் அந்த லாஜிக் வச்சு தான் நான் வந்து கிரியேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணாம ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ரெஃபரன்ஸ் வச்சு நான் என்ன சூஸ் பண்றேனோ த்ரூ அவுட் த பிளேஸ் தட் ஷுட் பி ரெப்ளிகேட்டட் அப்படின்ற மாரி இருக்கணும்னா ஹவ் டு ஐ டூ இட்? ஸோ இங்க புரியும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் ஆஃப்டர் 50 லைன்ஸ் ஆஃப் கோட் அகைன் நான் இங்க வந்துட்டு இந்த லைஃப் ஸ்பேன் பிரிண்ட் பண்ணணும்னா இப்போ கேட்னா கேட்டோட இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதனோட இதை பிரிண்ட் பண்ணலாம். பட் இங்க இன்டர்னலா நம்ம வச்சிருக்கோம். அதர்வைஸ் இந்த இந்த கவ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம இங்கே பேரண்ட்ல குளோபலா போட்டா கூட தட் வில் பி ஆக்சசபிள். இந்த பிளேஸ்ல ஆக்சசபிளா இருக்கலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு எதை சூஸ் பண்ணணுன்றது தெரியாது இல்லையா? ஸோ லைக் கவ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நிறைய நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் மேலேயே இங்கேயே கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். கவ், டாக், அதுக்கப்புறம் வந்து கேட் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் மேலேயே கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு இங்க நீங்க திருப்பி அசைன் பண்ற மாதிரி இப்படி வச்சுக்கணும். ஸோ இப்படி பண்ணாதான் நீங்க இந்த மாதிரிலாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் மேபி இங்க நீங்க சாய்ஸ் வச்சுட்டு திருப்பி வந்து சாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ஏ டாட் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அடுத்து 2 இருந்தா பி டாட் இந்த மாதிரி சாரி ஏ இல்லை சி. ஓகே. ஸோ இங்க இது வந்து டாக் டி 1னா டாக் இல்லையா? ஸோ 1னா டி டாட் லைஃப் ஸ்பேன், 2னா என்ன அந்த மாதிரி நீங்க வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். அதுலயும் இந்த மாதிரி நாட் இனிஷியலைஸ்டு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ இட்ஸ் லைக்
கம்பர்சம். ஸோ இந்த மாதிரி நம்மளால வந்து பண்றத விட பெஸ்ட் வந்து என்னன்னா, சேம் ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு வி கேன் பிளே. ஸோ அதுதான் வந்து ஈஸியஸ்ட் வே ஆஃப் அச்சீவிங் இட். ஸோ இந்த சாய்ஸ்ன்னு போட்டு திருப்பி நம்ம இது மேல செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு இதுல எதுவுமே தேவையில்ல. ஒரே ஒரு ரெஃபரன்ஸை மட்டும் மேல கிரியேட் பண்ணி அனிமல்னு வச்சுட்டு, இதுலயே வந்து யூ கேன் அசைன் இட். ஸோ இங்கேயே வந்து நீங்க ஏன்னு வச்சுட்டே நீங்க வந்து எல்லாத்தையும் அசைன் பண்ணிக்கலாம். கேட்டுக்கும் சரி, கவுக்கும் சரி, எல்லாத்துக்குமே அந்த ஏ வச்சு கால் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்வளோ லைன்ஸ்க்கு அப்புறமும் நீங்க போயிட்டு, இங்க போய் லைஃப் ஸ்பேன் பிரிண்ட் பண்ணீங்கன்னா, தட் வில் பிரிண்ட் தி செலக்டட் ஐட்டமோட அது டாகோ, கேட்டோ வாட் எவர் இட் இஸ் அதனோட லைஃப் ஸ்பேன் தான் வந்து பிரிண்ட் ஆக போகுது. இங்க நான் என்ன சூஸ் பண்ண போறேன்னா, இப்போ கவ் அப்படின்னு சூஸ் பண்றேன்னா, தட் ஈட் கிராஸஸ் அண்ட் 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நமக்கு வந்து வந்துரும். ஸோ நம்ம என்ன ஆப்ஜெக்ட் சூஸ் பண்றோமோ, இங்க என்ன சாய்ஸ் குடுக்குறாங்களோ, அதுக்கான ஆப்ஜெக்ட்ட இங்க கிரியேட் பண்ணிட்டு, அதை எடுத்து இந்த ரெஃபரன்ஸ்ல செட் பண்றேன். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் ஃபார் டாக் அத அசைன் பண்ண ரெஃபரன்ஸ் தான் வந்து அனிமல். ஸோ நம்ம இத வச்சு இந்த ரெஃபரன்ஸ வச்சு நம்ம ஈட்ன்ற ஃபங்ஷன கால் பண்ணா, தட் ஒன்ட் கோ அண்ட் பிரிண்ட் திஸ் ஒன். இன்ஸ்டெட் அது எதுக்கான கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டோ அந்த ஃபங்ஷன் தான் போய் கால் பண்ண போகுது. இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஏ டாட் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொன்னா, அது எதை போய் பிரிண்ட் பண்ணும்? இத பிரிண்ட் பண்ணுமா? இத பிரிண்ட் பண்ணுமா? இல்ல இத பிரிண்ட் பண்ணுமா? இல்ல இத பிரிண்ட் பண்ணுமான்றது வந்து டிசைடட் அட் ரன் டைம். நான் எப்ப சூஸ் பண்றேனோ, அத பேஸ் பண்ணி தான் வந்து இது டைனமிக்கா அசைன் பண்ணிக்கும் அப்படின்றது தான் வந்து டைனமிக் பைண்டிங். ஓகே. ஸோ ஒரு டிஃபரெண்ட் சப் கிளாஸோட ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு பேரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ்க்கு அசைன் பண்றது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில சினாரியோஸ்ல இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும்போது தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இத பேஸ் பண்ணி தான் வில் பி லேர்னிங் தி அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஸ் வெல். லைக் இதுல இப்ப இந்த எம்ப்டியா இருக்கு பாத்தீங்களா இந்த ஃபங்ஷன். ஸோ இதுக்கு தனியா மீனிங் எதுவுமே இல்ல. ஸோ இந்த மீனிங்ஸ் இல்லாத இந்த ஃபங்ஷன் வந்து தேவையில்லை இல்லையா? ஸோ இந்த ரிமூவ் பண்ற இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் படிப்போம் பின்னாடி. தட்ஸ் ஃபைன். ஸோ இது டைனமிக் பைண்டிங். இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஆர் தேர். நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஐ வுட் ஹவ் சீன் லைக் இந்த ஷேப் வச்சு படிச்சிருப்பீங்க. ஷேப் ப்ரோக்ராம். இது இன்டர்ஃபேஸ் வச்சும் அச்சீவ் பண்ணுவாங்க. இதுல இந்த எக்ஸாம்பிள் தான் இருக்கு. ஷேப் வச்சுட்டு போடுறது. தட்ஸ் இட். லைக் நீங்க இது ட்ரை பண்ணுங்க. ஷேப் வச்சு ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ யூ வில் ஹேவ் டு புட் இட் அஸ் அ ஷேப். இத வந்து ஸ்கொயர், இது வந்து சர்க்கிள், இந்த மாதிரி ஓவல் இந்த மாதிரி போட்டுருங்க. ட்ரையாங்கிள் அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி இங்க யூ கேன் புட் தி மெத்தட். ஸோ நீங்க இங்க கொடுக்கும்போது ஷேப்ன்னு தான் கொடுப்பீங்க. பட் அந்த ரெஃபரன்ஸ் தான் யூ வில் பி அசைனிங் இட் ஃபார் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் ட்ரையாங்கிள். ஸோ அதை பேஸ் பண்ணி யூ வில் பி ஒர்க்கிங்.